நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். தேவன் திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் நடந்து செல்லுகிற வழிகளிலெல்லாம் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பில் ஆண்டவரே தியானிக்க போகிற காரியங்களை ஆண்டவரே எங்களிலிருந்து நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க உதவி செய்தருளும். நீர் பேசும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். சமீப நாட்களிலே இந்தியாவின் தலை சிறந்த வேத பண்டிதரும் பைபிள் டீச்சருமான சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஒரு 2-3 ஊழியர்கள் இருந்து ஸ்டான்லி அண்ணனிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அங்கே நிறைய ஊழியம் செய்கிற மற்ற மக்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் ஸ்டான்லி அண்ணனுடைய வாழ்வின் அனுபவங்களிலிருந்து ஊழியங்களிலிருந்து பல சந்தேகங்களை கேட்கிறார்கள். அந்த எபிசோடு ஒரு 3 எபிசோடு வந்தது, யூடியூப்பில் இப்பவும் கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். அந்த 3 எபிசோடையும் நான் கவனமாய் கேட்டேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்பொழுது இந்தியாவின் எழுப்புதல், தமிழ்நாட்டின் எழுப்புதல், அதை குறித்து பேசும்போது தான் அவர்கள் சொன்னார்கள், சுதந்திரமான புதியதிலே இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வந்தது 60களில். அந்த எழுப்புதலில் ஆண்டவர் நிறைய ஊழியங்களை உருவாக்கினார். இயேசு அழைக்கிறார், இயேசு வருகிறார், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இன்னும் நிறைய ஊழியங்கள், அகஸ்டின் ஜெபக்குமார். அப்போ ஸ்டான்லி அண்ணன் சொன்னார்கள், அந்த எழுப்புதலில் நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கமும் அதில் தான் வந்தது. அந்த எழுப்புதல் எல்லா இடங்களிலும் பிடித்திருந்தது. அறிந்தும் அறியாமலும் ஆலயங்களில் மீட்டிங்கள் நடந்தது. இந்த மீட்டிங்கில் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு மீட்டிங்னாலே அது ஒரு அசைவை உண்டாக்கும். இந்த எழுப்புதல் 60களில் ஆரம்பித்த அந்த எழுப்புதல் அப்படியே எழுப்புதல் வந்து 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 அதன் பிறகு அப்படியே 80களில் அப்படியே குறைய ஆரம்பிச்சு, அப்படியே குறைந்து 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 இன்னைக்கு முழுவதுமாய் ஒன்றுமே இல்லை. கூட்டங்கள் நடக்கிறது, வல்லமையான பிரசங்கியார்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் நடக்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனால் விளைவு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு தாகம் இன்றைக்கி இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு வாஞ்சை இன்றைக்கி இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு பரபரப்பு இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த ஒரு வல்லமை இன்றைக்கு இல்லை. அப்படியே அந்த எழுப்புதல் தீ அணைந்து அப்படியே நீர் ஊத்த நெருப்பாப்ப இருக்குது. அதனால் ஆண்டவரே மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோன்னு ஸ்டான்லி அண்ணன் சொன்னாங்க. உண்மையிலேயே ஆண்டவரை மெய்மனதோடு ஆராதிக்கிற ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இன்றைக்கும் உண்டு. அவர்கள் உள்ளங்களிலெல்லாம் இந்த கேள்வி இருந்தது. இந்த கேள்விக்கு சரியான பதிலை ஸ்டான்லி அண்ணன் மூலமாய் ஆண்டவர் அன்றைக்கு பேசினார். அது ஒரு தீர்க்க தரிசன இன்டர்வியூ தான். தெளிவாய் அவர்கள் பேசினார்கள். மறுபடியும் ஒரு எழுப்புதல் எனக்கு வேண்டும். அவர் சொன்னார்கள்,
நடுச்சாமத்திலே சில்லறை எழும்பி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலே உருவாகி தேசத்தை சந்திக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். எத்தனை உண்மை! வயதான சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கு வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்த எத்தனை வாலிபர்கள் உண்டு இன்றைக்கு திருச்சபைகளிலே. ஆனால் எதுவுமே நடக்கலையே. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். எழுப்புதலின் நாயகர், எழுப்புதலின் மையம், தேசம் முழுவதும் ஆண்டவரை பற்றிய அறிவிலே நிறைந்திருக்க வேண்டிய அந்த எழுப்புதலுக்கு காரணகர்த்தா யார் தெரியுமா? திரித்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியானவராகிய கடவுள். அவர்தான் எழுப்புதலின் நாயகன். மேல் வீட்டறையிலே 120 பேருக்கும் அதிகமான மக்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று 50வது நாள் வந்தபோது, 7 வாரங்கள் 50வது நாள் வந்த பொழுது அக்கினி மயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அது வந்து அமர்ந்தது. அமர்ந்த பொழுது அவர்களால் தங்கள் உடலை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தி கூச்சலிட்டார்கள். கத்தி கூச்சலிட்டார்கள். அவர்களால் அதை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சத்தம் உண்டான போது அப்போஸ்தலர் 2 மிக அழகாய் இந்த வரைபடமாய் அது எழுதப்பட்டிருக்கு அந்த சம்பவம். அந்த சத்தம் உண்டான போது எருசலேமுக்கு திருவிழா கொண்டாட வந்திருந்த பல இன மக்கள், பல மொழிகளை பேசுகிற மக்கள், 10க்கும் அதிகமான அண்டை நாடுகளிலிருந்து வந்த மக்கள், திரளான மக்கள், ஒரு வீட்டில் இவ்வளோ ஒரு கூச்சல் சத்தம் கேட்குதுன்னு பதறி அடித்து ஓடி வந்து அந்த வீட்டுக்கு கீழே அப்படியே வந்து கூட்டமாய் நின்றார். என்ன நடக்கிறது? மேலே குடிச்சிட்டு கத்துறாங்களா? நான் பண்டிகைனாலே குடிக்கிறது தான் பண்டிகைன்னு இப்போ ஆகிப்போச்சு. எல்லா பண்டிகையும், மற்ற எல்லா நாளும் மதுபான விற்பனையை விட ஈஸ்டர் அன்னைக்கு நிறையா விற்கிது பெங்களூரில் அப்படின்னு ஒரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லுது. கேவலமாக இருக்குது. நமக்கு கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. அப்போ மேல் வீட்டறையில் இப்படி ஒரு பயங்கர சத்தம் போடுறாங்களே, குடிச்சிருக்காங்களோ? அப்போ பேதுரு எழும்பி பேசுகிறார். ஐயா, குடிக்கலை நாங்கள், ஆச்சரியப்பட வேண்டாம். யோவேல் தீர்க்கதரிசி இதை குறித்து முன்னாடி எழுதியிருக்கிறாரு, அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. போட்ட கூச்சலில் எவனும் ரட்சிக்கப்படலை, போட்ட சத்தத்தில் எவனும் ரட்சிக்கப்படலை. அந்த சத்தம் உண்டானது கூட்டத்தை சேர்க்க உதவியது. அந்த சத்தம் நின்று சத்தியத்தை பேசும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் ஆவியானவருடைய எழுப்புதலின் நாயகர் செய்கிற காரியம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் வரவே இல்லை. ஆனால் இவன் கத்தி கூச்சல் போடுறான். எதுக்கு? ஆவியானவர் அப்போ தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பின பொழுது அவர்கள் கூச்சலிட்டார்கள். அடக்கம் மாட்டாமல் அவர்களால் அதை சகித்து கொள்ள முடியல. அவ்வளோ பெரிய பவர். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பினால், தேவ ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் நம்மை நிரப்பும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல் நம்மால் தாங்க முடியாது. அதற்கு எத்தனையோ உதாரணங்கள், பைபிள் மட்டும் இல்லை. மூடி பிரசங்கியார் பெரிய உதாரணம். மூடி பிரசங்கியார் அபிஷேகம் பெறலை, வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த ஊழியத்திலே திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ மூடி பிரசங்கியார் இப்போ இப்படித்தான், இதுதான் போல. அப்போ 2 பெண்மணிகள் வந்து சொன்னாங்க, ஐயா நேற்று ராத்திரி முழுசும் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எனக்காக எதுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார்.
ஐயா நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஆண்டவர் உங்கள் மூலமாக தொடுறாரு, நீங்கள் ஊழியங்கள் நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் வல்லமையாக இருக்கும்னு சொன்னாங்க. இவருக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை. ஏம்மா நேற்று ராத்திரி முழுசும் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, எனக்காக உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும்னு நேற்று ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டிங் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனாலும் ராத்திரி சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் அவருடைய அந்த போதகர் அறையில் போய் அவர் அமர்ந்திருக்கிறாரு. அவரால் தூங்க முடியல இன்றைக்கி ராத்திரி. திரும்ப 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 இந்த 2 தாய்மார்கள், வயதான தாய்மார்கள் சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் அபிஷேகம் பெறணும், நீங்கள் அபிஷேகம் பெறணும், நீங்கள் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. உடனே அவர் தூக்கம் வரல, சரி ஜெபம் பண்ணுவோன்ட்டு முழங்கால் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரிந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிட்டார். நாளைக்கு மீட்டிங்காக ஜெபிச்சிட்டார். எல்லா காரியத்துக்கும் ஜெபிச்சுட்டு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை அறியாமலே ஏதோ ஒரு வல்லமை மெதுவாய் ஜென்டிலாக அப்படியே அவரை மூடுவதை போல உணர்ந்தார். இப்போ ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். அப்படியே அமைதலாய் அந்த ரூமில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒருமுகப்பட்டு ஜெபம் பண்ணுறாரு. அப்படியே ஒரு வல்லமை அவர் அப்படியே மூட ஆரம்பிக்கிறது போல் அவர் உணர்கிறார். அந்த வல்லமை அப்படி இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இறங்கி 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 ஒரு கட்டத்தில் போதுமானவரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துறார். இதுக்கு மேலே இந்த வல்லமை இறங்குச்சுன்னா நான் வெடிச்சு செதறிடுவேன். கத்தி கதறி தேவ ஆவியானவரால் அடக்க மாட்டாமல் ஆவியிலே நிறைந்து வல்லமையாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து அவருடைய ஊழியம் மிக வல்லமையாய் மாற ஆரம்பித்தது. கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்பாகவே மக்கள் கூட்டமாக இந்த இடத்துல வந்து நின்று காத்து நின்றார்கள். எடின்பரோ அரண்மனையிலிருந்து கேள்விப்பட்டு பிரபுக்கள், ராஜாக்கள், அவர்களுடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகளும் வந்து கூட்டமாய் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். ராயல் ஃபேமிலின்னா அந்த எடின்பரோ அரண்மனை மக்களை தான் சொல்லுவாங்க. ராயல் ஃபேமிலியிலிருந்து அவர்கள் இங்கே வந்து சாதாரண மக்களோடு அவர்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். கர்த்தர் அவ்வளவு வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி இன்று வரை அதுதாங்க ஆவியானவர். ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நல்லா கவனிங்க, கைத்தட்டி ஆவியில் நிறைகிறது தவறான முறை. ஆவியில் நிறைந்த பிறகு அல்லது ஆவியிலே நிரப்பப்படும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்ம கரங்களை தட்டுவோம். அதுக்கு தான் கிறிஸ்தவத்தில் அனுமதி. கைத்தட்டி ஆவியில் நிரம்புங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அந்த ஊழியன் ஏமாற்றுக்காரன். அது பிப்ளிக்கல் அல்ல, பேய்த்தனத்திற்கு அடுத்தது. இன்னைக்கு 90% நம்முடைய சபை ஆராதனைகளில் ஊழியங்களில் ட்ரம்மை வேகமாக அடித்து, மியூசிக்கை வேகமாக்கி, பாட்டை வேகமாக, அதே பாடலை விரைவாக வேகமாக பாடி அப்படியே எல்லாரும் உணர்ச்சி வசப்பட வைத்து அந்த உணர்ச்சி வசத்தில் எல்லாம் கைத்தட்டி ஆவியில் நிரம்புவது அல்ல. ஏன் வல்லமை இழந்து போனோன்னு இப்போ தெரியுதா? ஏன் மகிமை இழந்து போய் நிற்கிறோன்னு தெரியுதா? ஏன் 60களில் வந்து எழுப்புதல் இன்னைக்கு அணைஞ்சு போச்சுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? நடந்த அந்த வெளியரங்கமான செயல்களை வைத்து இதுதான் அபிஷேகம். அபிஷேகம் வந்தால் கைத்தட்டி கீழே உருண்டா பயங்கரமாக கத்துனான்ல, அதனால் இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல கைத்தட்டு வேகமாக, முதல்ல நீ கத்து, அதுக்கு சப்போர்ட்டாக தான் கீபோர்டு, வேகமாக வாசி, பீட்டு ரிதம், வேகமாக ரிதம் போடு. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். இதுவா அபிஷேகம்? இது வல்ல பிரியமானவர்கள். நாம் தப்பு பண்ணிவிட்டோம். பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னேயே சிம்சோனை பற்றி ஆண்டவர் பேசினார்.
அப்போ சிம்சோன் எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு பாருங்கள். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம். கலாத்தியரில் பவுல் எழுதுகிறாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் போய் முடிய போகிறீர்களா? அவ்வளவு புத்தியினரா நீங்கள்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் போய் முடித்தது பைபிளில் சிம்சோன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாட்ட ஆண்டவர் பிறக்க போகிற அந்த குழந்தையை குறித்து பேசினார். அவனை எப்படி வளர்க்கணும், அவன் என்னவா இருப்பான், என்னுடைய ஊழியக்காரனா அவன் நியாயாதிபதியாக இருப்பான், எல்லான்ற சொன்னார். சிம்சோன் பிறந்தார், வளர்ந்தார். ஒரு நாள் ஒரு சிங்கம் உயிரோடு வருகிற திராட்சை தோட்டத்தில். வாலிப வயது சிம்சோனுக்கு பெண் பார்க்க போன இடத்துல நடந்த சம்பவம். ஒரு காட்டு சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிட்டு வரும்பொழுது சிம்சோன் ஒரு வினாடியிலே ஓங்கி கைகளை அடித்தான். வெறும் கையால் அடித்தான். சிங்கம் செத்து போச்சு. ஆவியானவருடைய சுத்த கிருபை. ஆவியானவர் சிம்சோனை நிரப்பி இருந்தபடியினாலே சிம்சோன் பலசாலியாய் பராக்கிரமசாலியாய் இருந்தார். அரிய பெரிய காரியங்களை செய்யணும். ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். வெறும் கையாலே அடித்தான். ஒரு சிங்கம் செத்து போச்சு. ஆனால் அதன் பிறகு செத்து போனதை இவன் தொடக்கூடாது. செத்த கிரியைகளை போய் தொடுறான். திராட்சை செடியில் தோன்றுகிற எதையும் சாப்பிடக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் மத்தியில் கிடந்த அந்த செத்த சிங்கத்தின் வாய்க்குள்ள தேன் கூடு இருந்துச்சு. அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது பிரமாணமோ அதையெல்லாம் உடைச்சான். அடுத்த சீனில் பார்க்குறோம், 1000 பெலிஸ்தர் வாலிபர்கள் சூழ்ந்துட்டாங்க சிம்சோனை கொலை செய்ய. சிம்சோனால் வெறும் கையால் சிங்கத்தை அடித்து கொன்ன சிம்சோன் இன்னைக்கு உடனே ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை கையில் எடுத்தான். செத்ததை இப்பவும் தொடுறான். தொடக்கூடாதவன். இப்போ அவனுக்கு சைடு சப்போர்ட் தேவைப்படும், ஒரு ஆயுதம் தேவைப்படுது. இதே தான் கிறிஸ்தவத்தில், ஸ்பிரிச்சுவலில் ஆரம்பத்தில் எந்த ட்ரம்ஸும் இல்லாமல் ஹிம்ஸ் பாடினாங்க. மூடிக்கு சாங்கி இருந்தார். சாங்கி பாமால பாட்டு பாடினார். இன்றைக்கு இந்த 2026 கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கன்வென்ஷன் கூடுகையில், ஒரு எழுப்புதல் கூடுகையில், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் பாமால பாட்டு பாடி கன்வென்ஷன் கூட்டம் நடத்த சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்களை நடத்துகிறாங்களான்னு பார்ப்போம். அதில் அபிஷேகமே இல்லைம்பா. கீர்த்தனை பாட்டியே இவன் மதிக்கிறது இல்லை. இவனுக்கு குத்துப்பாட்டு, குத்து சாங் மாதிரி ட்ரம் அடித்து பாடினா தான் இவனுக்கு அபிஷேகம். இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது இல்லையா? இன்றைக்கு சாங்கி பாடினார் லண்டனில். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்படியே இறங்கியது மைதானத்தில். ஜனங்கள் எல்லாரும் அட் அ டைமில் அப்படி பேப்பரை திருப்புற அந்த சத்தம் கேட்டுச்சு. நான் அதை பார்க்கல. ஆனால் தேனியில் இயேசு பண்ணையில் அண்ணன் ஸ்டான்லி அண்ணனுடைய ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு பார்ட் 2 நான் நேரில் போய் அங்கே அட்டன் பண்ணேன். பின் வரிசையில் அமர்ந்து அண்ணனுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போதே அவ்வளோ அபிஷேகம் இறங்குனதை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். பைபிளில் படிச்சிருக்கோம். கொர்நேலிய வீட்டில் பேதுரு பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுதே பிரசங்கத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அதை அனுபவத்தில் இயேசு பண்ணையில் தேனியில் நடந்தது. ஸ்டான்லி அண்ண மீட்டிங்கில் அவர் எந்த ஆரவாரம் பண்ணலை, எந்த ட்ரம்ஸும் அங்கே கிடையாது. ஒரே ஒரு பாமால பாட்டு பாடி பிரசங்கத்தை ஆரம்பித்தார், அவ்வளோதான். பேப்பர் அவர் பைபிளை திருப்புறாரு. அங்கே வந்திருந்த 200க்கும் அதிகமான மக்கள் இருந்தோம். அவ்வளோ பேர் அப்படி பைபிள் திருப்புறோம். அட் அ டைமில் அந்த பைபிள் திருப்புற அந்த பேப்பர் சத்தம் கேட்கும். ஆச்சரியப்பட்டு புல்லரிச்சிச்சு. மூடி காலத்தில் சாங்கி பாடும் பொழுது இந்த பேப்பர் திருப்புற சத்தம் கேட்கணும் எழுதி இருந்தது.
நேருக்கு நேர் நடைபெறுவதை பார்த்தேன். அதுதாங்க அபிஷேகம். அதுதான் ஒரு மனிதனை மாற்றும். அதுதான் எழுப்புதலின் நாயகர் செயல்படுகிற விதம். வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ரொம்ப ஒரு பொருள் நிறைந்த, அர்த்தம் நிறைந்த ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இது. முன்மாறி காலத்து மழை என்றால் 120 பேருக்கும் அதிகமான பேர் ஒரு மேல் வீட்டறையிலே ஜெபிச்சும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்தார் பாருங்கள், அதான் முன்மாறி. இப்போ லேட்டர் ரெயின், பின்மாறி காலம். மறுபடியும் ஒரு எழுப்புதல் தேவை. மறுபடியும் ஒரு அக்னிமயமான நாவுகள் தேவை. மறுபடியும் தேவ பிள்ளைகளாகிய நம்மேலே அந்த மகிமை, இந்த வல்லமை வந்து அமர வேண்டும். மறுபடியும் அந்த எழுப்புதல் உண்டாகணும். நம்முடைய மெத்தட்ஸ் இல்லை, இனிமே பரவச அனுபவங்கள் இல்லை. மெய்யான ஆவியானவர் நம்மை மூடும் பொழுது நமக்குள்ளே வருகிற அந்த பரவசம், அது எலும்புகளை உயிரடைய செய்யும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அதில் ஆண்டவருடைய மகிமை, டுனாமிஸ் வல்லமை அதில் வெளிப்படும். கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடி ஒரு அபிஷேகம் தமிழ்நாட்டிலே ஊற்றப்பட வேண்டும். மறுபடியும் ஒரு எழுப்புதல் இங்கே வர வேண்டும். ஆவியானவருடைய வல்லமைக்காக எந்த புற சத்தங்களும் எதுவுமே இல்லாமல் தேவ சமூகத்தில் அமைதியாய் காத்திரு. தேவ வல்லமை இறங்குகிறது பிரியமானவர்களே. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுது பின்மாறி காலத்து மழைக்காய் இப்பொழுது நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக உங்களுக்கென்று சில ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் வழி நடத்த ஆண்டவர் எழுப்புதலிலே, இந்த இறுதி கட்ட மறுபடி திரும்ப வருகிற எழுப்புதலிலே உங்களை பயன்படுத்தும்படிக்கு உங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே எலியாவாய், எலிசாவாய், ஹல்லேலூயா ஒப்புக்கொடுங்கள். நன்றி, நன்றி ஆண்டவரே. பின்மாறி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ வல்லமையுடைய பிள்ளைகளை மூடுவதாக, தேவ மகிமையுடைய பிள்ளைகளை மூடுவதாக. அக்னி மயமான நாவுகள் மறுபடியும் வந்து அமரட்டும். மின்னல்களை உண்டாக்கி மழையை, ஆசீர்வாதமான மழையை கட்டளை இடுவீராக. அவருக்கு பயிர் உண்டாகும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் வழி நடத்த வேண்டும், எத்தனை லட்சங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்களோ அவருக்கு பயிர் உண்டாகும்படி மழையை கட்டளையிடுகிற ஆண்டவராகிய உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இறுதி கால எழுப்புதலிலே ஆண்டவர் வாலிபர்களாகிய மக்களை பயன்படுத்துங்க, பெரியவர்களை பயன்படுத்துங்க, இளைஞர்களை பயன்படுத்துங்க. வல்லமையை மறுபடியும் ஒரு விஷயம் இந்த மக்கள் பார்க்கட்டும், இந்த அரசாங்கம் பார்க்கட்டும், இந்த ஆட்சியாளர்கள் பார்க்கட்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அன்றைக்கு ஜனங்கள் முழங்கினது போல தேசத்து மக்கள் ஒருமித்து கூக்குரலிட உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.